guys, welcome to SV Education. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா 10th standard 5 mark important question series ல chapter 6 தான் பார்க்க போறோம். நம்ம ஆல்ரெடி chapter 1 to 5 க்கு வந்து important question வந்து chapter by chapter playlistல வந்து போட்டுருக்கோம். சோ நீங்க வந்து அந்த क्वेश्चन மட்டும் பார்த்தாலே போதும். நீங்க annual examல வந்து உங்களால வந்து 10 5 மார்க்மே உங்களால அட்டெண்ட் பண்ண முடியும். சரி வாங்க இன்னைக்குள்ள क्वेश्चन குள்ள போலாம். இன்னைக்குள்ள क्वेश्चन முதல்ல ரீட் பண்ணுங்க. இது வந்து எதுல இருக்குன்னா பயிற்சி 6.4ல 5th sum. இதுதான் ஆறாம் பாடத்துல உள்ள லாஸ்ட் சம். 66 மீட்டர் உயரமுள்ள அடுக்குமாடி குடியிருப்பின் உச்சியில் இருந்து ஒரு விளக்கு கம்பத்தின் உச்சி மற்றும் அடியின் ஏற்ற கோணம் மற்றும் இறக்க கோணம் முறையே 60 டிகிரி மற்றும் 30 டிகிரி எனில் பின்வருவனவற்றை காண்க அப்படின்னு கேட்கிறாங்க. ஓகேவா? முதல் வந்து எதுக்கு உயரம் கொடுத்துருக்காங்க? அப்ப அடுக்குமாடி, அப்ப அதுதான் சின்னது. அடுக்குமாடி இருக்கு. ஓகேவா? இதான் பூமி. பூமியில இருந்து அடுக்குமாடி இங்க இருக்கு. வேற என்ன சொல்றாங்க? அடுக்குமாடி சொல்றாங்க, இன்னொன்னு சொல்றாங்க விளக்கு கம்பம் சொல்றாங்களா? அப்ப அடுக்குமாடி ஒன்று போட்டுக்கோங்க, விளக்கு கம்பம் ஒன்று போட்டுக்கோங்க. புரிஞ்சா? இதான் அடுக்குமாடி, இது விளக்கு கம்பம். புரிஞ்சா? அடுத்த क्वेश्चन ரீட் பண்ணுங்க. உயரமுள்ள அடுக்குமாடி குடியிருப்பின் உச்சியிலிருந்து, அடுக்குமாடி குடியிருப்பின் உச்சியிலிருந்து ஒரு விளக்கு கம்பத்தின் உச்சி, இதுல இருந்து இந்த உச்சி வேற. அடுத்து மற்றும் அடுக்குமாடி குடியிருப்பின் உச்சியிலிருந்து விளக்கு கம்பத்தின் அடி, இதுல இருந்து அடி. முடிஞ்சா? ஹைட்டின் இறக்க கோணம் மற்றும் ஏற்ற கோணம் முறையே 60 டிகிரி மற்றும் 30 டிகிரி. அப்ப இதுக்கு ஏற்ற கோணம் வந்து 60 டிகிரி, இறக்க கோணம் 30 டிகிரி. அப்ப கோணம் வந்து நம்ம போட முடியாது. அப்ப முன்னாடி வந்து ஒரு லைன் டிரா பண்ணிக்கோங்க. அப்ப இதோட கோணம் வந்து எத்தனை டிகிரி? 60 டிகிரி. அப்ப இதோட கோணம் எத்தனை டிகிரி? 30 டிகிரி. முடிஞ்சா? இப்ப இவ்வளவு क्वेश्चन கொடுத்துருக்காங்க. வேற என்ன சொல்றாங்க? 66 மீட்டர் உயரமுள்ள அடுக்குமாடி. அப்ப இதென்ன அடுக்குமாடி? அடுக்குமாடி எவ்வளவு சொல்றாங்க? 66 மீட்டர். ஓகேவா? இப்போ நேம் குறிக்கலாமா? இது A ன்னு வெச்சுக்கோங்க, இத B ன்னு வெச்சுக்கோங்க, இத C, இத D, இத E ன்னு வெச்சுக்கிட்டீங்களா? முடிஞ்சா? இப்போ AB 66 சொல்றாங்க. அடுத்து AB 66னா அதுக்கு ஆப்போசிட்ல உள்ள ED வந்து இணை தானே. அப்ப இங்க 66 அங்க எத்தனை இருக்கும்? 66 தான் இருக்கும். ஓகே, இப்போ எல்லாம் குறிச்சாச்சா? இப்போ பாருங்களேன், முதல் இடத்துல என்ன கேட்குறாங்க? விளக்கு கம்பத்தின் உயரம் கேட்குறாங்க. விளக்கு கம்பம்னா எது? இது அடுக்குமாடி, இதென்ன விளக்கு கம்பம். அப்ப இதோட உயரம் தான் கேட்காங்க. அப்ப இதோட வெளி கேட்காங்க, CD வெளி கேட்காங்க. அப்ப CD எப்படி கண்டுபிடிக்கணும்? CE plus ED. ஓகேவா? இப்போ உங்களுக்கு ED வெளி தெரியும், CE வெளி தெரியுமா? தெரியாது. அப்ப என்ன செய்யணும்? X ன்னு எடுத்துக்கணும். X ன்னு எடுத்தாச்சா? புரிஞ்சா? இப்போ நெக்ஸ்ட் இங்க BD யோட வெளி தெரியுமா? தெரியாது. அப்ப இத Y ன்னு வெச்சுக்கோங்க, இதையும் Y ன்னு வெச்சுக்கோங்க. முடிஞ்சா? இப்போ ஃபர்ஸ்ட் இது பாருங்க, விளக்கு கம்பத்தின் உயரம். விளக்கு கம்பத்தின் உயரம் என்னது? CD கண்டுபிடிக்கணும். நமக்கு ஆல்ரெடி ED தெரியும். அப்ப X ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு அதை கூட்டிட்டோம் அப்படின்னா CD கிடைச்சிருமா? அப்ப விளக்கு கம்பத்தின் உயரம் கிடைச்சிருச்சு. முடிஞ்சா? அடுத்து ரெண்டாவது, விளக்கு கம்பத்திற்கும் அடுக்குமாடியின் உயரத்திற்கும் இடையே உள்ள தொலைவு. அடுக்குமாடி எது? இதென்ன இது வரைக்கும் அடுக்குமாடி இருக்கு, இதுக்கு மேல உள்ளது வேல்யூ என்னது? X. அப்ப X வேல்யூ தான் ரெண்டாவது क्वेश्चनக்குள்ள ஆன்சர். முடிஞ்சா? அடுத்து மூணாவது பாருங்க, விளக்கு கம்பத்திற்கும் அடுக்குமாடிக்கும் இடையே உள்ள தொலைவு. தொலைவுனா எது? இது அடுக்குமாடி, இது விளக்கு கம்பம். இந்த ரெண்டுக்குள்ள தொலைவு என்னது? Y. அப்ப Y கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா மூணாவது क्वेश्चन முடிஞ்சு. புரிஞ்சா? இப்போ ஃபர்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாமா? இப்ப முக்கோணம், ஏதாவது ஒரு முக்கோணம் எடுத்துக்கோங்க. செங்கோண முக்கோணம் ACE இல் tan θ = ஃபர்ஸ்ட் முக்கோணம் AC முக்கோணத்துல tan θ என்னது? 60 டிகிரி. அப்ப tan θ என்னது? எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம். எதிர்பக்கம் என்னது? CE, அடுத்துள்ள பக்கம் AE. CE by AE. இப்போ tan θ ஓட வேல்யூ என்னது? 60 டிகிரி = CE ஓட வேல்யூ என்னது? X, AE ஓட வேல்யூ Y. X by Y. முடிஞ்சா? இப்போ tan 60 ஓட மதிப்பு என்னது? tan 60 ஓட மதிப்பு வந்து √3. √3 = X by Y. ஓகேவா? இப்போ நம்ம y எங்கிட்டு கொண்டு வந்துருங்க, x எங்கிட்டு வெச்சுக்கோங்க. அப்போ y எங்கிட்டு போயிடும், √3 வந்து இங்கிட்டு கீழே வந்துரும். அப்போ y = x by √3. ஒண்ணும் இல்லைங்க, இங்க பெருக்கல்ல உள்ள √3 இந்த பக்கம் போகும்போது வகுத்தல்ல மாறும், இங்க வகுத்தல்ல உள்ள y இங்கிட்டு வரும்போது பெருக்கலா மாறும். இப்போ இதை ஒரு சமன்பாடா வச்சுக்கோங்க. புரிஞ்சா? இப்போ நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? இன்னொரு முக்கோணம் கண்டுபிடிக்கணுமா? அப்போ AED செங்கோண முக்கோணம் AED இல்
ஏஇடி அதுக்கு tan தீட்டா என்னது? tan தீட்டா என்னது? எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம். எதிர்பக்கம் என்னது? இடி, அடுத்துள்ள பக்கம் ஏஇ. இடி பை ஏஇ. இப்போ அதுக்கு tan தீட்டாவோட மதிப்பு எத்தனை? தீட்டாவோட மதிப்பு 30 டிகிரி. அப்ப tan 30 டிகிரி இஸ் ஈக்குவல் டு இடியோட வேல்யூ என்னது? 66 பை ஏஇயோட வேல்யூ என்னது? ஏஇயோட வேல்யூ y. புரிஞ்சா? இப்போ tan 30 மதிப்பு என்னது? tan 30 மதிப்பு வந்து 1/√3 ஈக்குவல் டு 66 பை y. புரிஞ்சா? இப்போ y எங்க கொண்டு வந்தாங்க? √3 எங்க கொண்டு போயிருங்க. அப்போ y ஈக்குவல் டு 66√3. இது சமன்பாடு 1. புரிஞ்சா? இப்போ சமன்பாடு 1 மற்றும் 2 ஐ சமப்படுத்த சமன்பாடு 1 என்னது? x/√3. சமன்பாடு 2 என்னது? 66√3. இப்போ நமக்கு எதோட வேல்யூ தேவை? x ஓட வேல்யூ தான் தேவை. அப்ப அந்த √3 அங்க கொண்டு போங்க. அப்ப x is equal to 66 into 3 சாரி √3 into √3. அப்ப 66 √3 into √3 என்ன வரும்? வெறும் 3 ஆ மாறும். அப்ப x equal to எத்தனை? 66 3 எத்தனை? 6 3 18 6 3 198. அப்ப x ஓட வேல்யூ எத்தனை? 198 மீட்டர். புரிஞ்சா? இப்போ x equal to 198 மீட்டர் தானே? அப்போ இது போல போடலாமா? அப்ப x ஓட வேல்யூ எத்தனை? 198 மீட்டர். புரிஞ்சா? இப்போ ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்க? விளக்கு கம்பத்தின் உயரம். விளக்கு கம்பத்தின் உயரம். விளக்கு கம்பத்தின் உயரம் என்னது? CD. CD is equal to CE plus ED. CE plus ED. இது என்ன விளக்கு கம்பம்? இதுதானே விளக்கு கம்பம். அப்ப விளக்கு கம்பம்னா இது ஃபுல்லா வரும். அப்ப CE plus ED. CE யோட வேல்யூ என்னது? 198. ED யோட வேல்யூ எவ்வளோ? 66. 198 66 எத்தனை? 8 6 14 மிச்சம் 1. 9 6 15 16 மிச்சம் 1 264. அப்ப CD is equal to 264. 264 மீட்டர். மறக்காம போட்டணும். அதுக்கு 1 மார்க் கன்ஃபார்மா இருக்கும். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் क्वेश्चन முடிஞ்சா? இப்போ ரெண்டாவது क्वेश्चन பாருங்க. என்ன சொல்றாங்க? விளக்கு கம்பத்திற்கும் அடுக்குமாடியின் உயரத்திற்கும் இடையே உள்ள தொலைவு. இதென்ன அடுக்குமாடி. அப்ப இது அடுக்குமாடினா இங்க என்ன இருக்கும்? அடுக்குமாடி உயரம் இருக்கும். அப்ப இதை தாண்டி மிச்சம் உள்ள தொலைவு எவ்வளவு? 198 தானே? அப்ப விளக்கு கம்பத்திற்கும் அடுக்குமாடியின் உயரத்திற்கும் இடையே உள்ள தொலைவு எவ்வளவு? நீங்க இந்த இதை எழுதிக்கோங்க. ரெண்டாவது क्वेश्चन போட்டு விளக்கு கம்பத்திற்கும் அடுக்குமாடி குடியிருப்பின் உயரத்திற்கும் இடையே உள்ள தொலைவு. இதை நீங்க நேரம் எழுதிக்கணும். இப்படி போட்டக்கூடாது. இந்த क्वेश्चन அப்படியே எழுதணும். இடையே உள்ள வித்தியாசம். வித்தியாசம் எவ்வளவு? 198 மீட்டர். புரிஞ்சா? இப்ப மூணாவது क्वेश्चन என்ன சொல்றாங்க பாருங்க. விளக்கு கம்பத்திற்கும் அடுக்குமாடிக்கும் இடையே உள்ள தொலைவு. விளக்கு கம்பத்திற்கும் அடுக்குமாடிக்கும் உள்ள தொலைவு என்னது? y தானே? அப்போ நம்ம ஏதாவது ஒரு ஈக்குவேஷன்ல y இந்த இதை பிரதிட்டோம் அப்படின்னா ஆன்சர் கிடைச்சிடும். இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாமா? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்னது? y is equal to 66 into √3 தானே? அப்போ 66 √3 ஓட வேல்யூ என்னது? 1.732. இப்போ இதை பெருங்க பார்ப்போம். 1732 66 பெருங்க. 6 12 2 மிச்சம் 1 18 19 9 மிச்சம் 1 6 42 42 43 3 மிச்சம் 4 1 6 6 4 10 6 12 12 2 மிச்சம் 1 6 12 12 19 9 மிச்சம் 1 6 42 42 43 3 மிச்சம் 4 1 6 6 4 10. அப்போ 2 11 மிச்சம் 1 13 3 மிச்சம் 1
4 2 1. இப்போ எத்தனை ஸ்தானத்தில் பிடிக்கணும்? 3 ஸ்தானத்தில் பிடிக்கணும். அப்போ 1 2 3. அப்போ ஆன்சர் எத்தனை? 124.31 மீட்டர். இதான் எதோட வேல்யூ? ஒய்யோட வேல்யூ. அதுக்கப்புறம் என்ன எழுதணும்? எல்லாத்தையும் போட்டு ஆன்சர்னு போட்டு இந்த கொஸ்டின் அப்படியே எழுதணும். விலகு கம்பத்தின் உயரம் எவ்வளோ? விலகு கம்பத்தின் உயரம் எவ்வளோ? 264 மீட்டர். இதை கீழே எழுதணும். சரியா? அடுத்து ரெண்டாவது, விலகு கம்பத்திற்கும் அடுக்குமாடியின் உயரத்திற்கும் இடையே உள்ள வித்தியாசம் எவ்வளோ? இடையே உள்ள வித்தியாசம் 198 மீட்டர். ஓகேவா? அடுத்து விலகு கம்பத்திற்கும் அடுக்குமாடிக்கும் இடையே உள்ள தொலைவு எவ்வளோ? 124.31 மீட்டர். இப்படி சொல்லி முடிச்சிட்டோம் அப்படின்னா 5 மார்க் வந்து அசால்ட்டாக அடிச்சிடலாம். ஓகேவா? உங்களுக்கு 6ஆம் பாடத்தை பார்த்தா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும், டிஃபிகல்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்டா இதெல்லாம் பார்த்துக்கிட்டு அப்படின்னு இருக்கும். நிறைய ஸ்கூலில் இந்த சாப்டர் வந்து ஸ்கிப் பண்ண கூட சொல்கிறாங்க. பட் வந்து நீங்கள் 6ஆம் பாடத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா 6ஆம் பாடத்தோட ஈஸியான சப்ஜெக்ட் எதுவுமே கிடையாது. மற்ற சம்முனா நம்ம வந்து டெரிவேஷன் பார்க்கணும், இதை பண்ணணும், அது பண்ணணும். ஆனால் இந்த இதில் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். ஒரு சம் பார்த்துட்டோம்னா எல்லா சம்மும் அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து 6ஆம் பாடத்தில் இருந்தால் எனக்கு தெரிஞ்சு இந்த இயர் வந்து கம்பல்சரி கொஸ்டின் வந்து கேட்பாங்க. ஸோ நீங்கள் சென்டோ மார்க் எடுக்கணும்னு விருப்பம் இருக்கிறவங்க, ஆசைப்படுறவங்க எல்லாருமே 6ஆம் பாடத்தை பாருங்கள். அதில் மெயினாக 6.3 6.4 உள்ள நான் போட்ட கொஸ்டினை மட்டும் பாருங்கள். உங்களுக்கு வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதான் கைஸ். நம்ம சேனலில் பார்க்குறீங்க, யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதான் கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.